श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. ஸ்ரீ விஷ்ணு புராணம் அம்சம் 1 அத்தியாயம் 9. துர்வாசருடைய சாபம், இந்திரன் அசுரர்களிடத்தில் தோல்வியடைதல், பகவானை சரணாகதி பண்ணுதல், பகவான் அமிர்தத்தை கடைய தேவர்களுக்கு கூறுதல், மகாலட்சுமியினுடைய அவதாரம் ஆகியவை இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றது. ஸ்ரீ பராசர உவாச்ச இதம் ச ஸ்ருணு மைத்ரேய யத் ப்ருஷ்டோகம் இஹ த்வயா ஸ்ரீ சம்பந்தம் மயாப்யேதத் ஸ்ருதம் ஆசீன் மரீச்சிதः துர்வாசா சங்கரஸ்யாம்சச்சார பிருத்திவீம் இமான் சததர்ஷஸ்ரஜம் திவ்யாம் ருஷிர் வித்யாதரீகரே சந்தானகானாம் அகிலம் யஸ்யாம் கந்தேன வாசிதம் அதிசேவ்யம் அபூத் பிரம்மன் தத்வனம் வனச்சாரிணம் உன்மத்த வ்ரதத்ருக் விப்ரஸ்தாம் திருஷ்ட்வா சோபனாம் ஸ்ரஜம் தாம் யயாச்சே வராரோஹாம் வித்யாதரவதூம் ததஹ யாச்சிதா தேன தன்வங்கி மாலாம் வித்யாதராங்கனா ததௌ தஸ்மை விஷாலாக்ஷி சாதரம் பிரணிபத்யதம் தாமாதாயாத்மனோ மூர்த்னி ஸ்ரஜம் உன்மத்தரூபத்ருக் கிருத்வா சவிப்ரோ மைத்ரேய பரிபப்ராமமேதினீம் சததர்ஷதம் ஆயாந்தம் உன்மத்தைராவதே ஸ்திதம் த்ரைலோக்யாதிபதிம் தேவம் சக தேவை சசீபதிம் காமாத்மனः சசிரச ஸ்ரஜம் உன்மத்த ஷட்பதாம் ஆதாய அமர ராஜாய சிக்ஷே போன்மத்தவன் முனிஹி கிரஹீத்வா அமர ராஜேன ஸ்ரக்ஐராவத மூர்தனி ன்யஸ்தார ராஜ கைலாச சிகரே ஜாஹ்னவி யதா மதாந்தகாரிதாக்ஷோசௌ கந்தா கிருஷ்டேன வாரணக கரேணாக்ராய சிக்ஷேப தாம் ஸ்ரஜம் தரணீதலே ததச்சுக்ரோத பகவான் துர்வாசா முனிசத்தமக மைத்ரேய தேவராஜம் தம் கிருத்தச்சைதத் உவாச்சக. இதுல சின்னதா ஒரு பாடபேதம் இருக்கு. மைத்ரேய தேவராஜானாம் கிருத்தச்சைதத் உவாச்சக அப்படின்னு அந்த வரி வரலாம். துர்வாசா உவாச்ச ஐஸ்வர்யமத துஷ்டாத்மன் அதிஸ்தப்தோசி வாசவ ஸ்ரீயோ தாமஸ்ரஜம் யஸ்த்வம் மத்ததாம் நாபிநந்தசி பிரசாதைதி நோக்தம் தே பிரணிபாத புரஸ்ஸரம் ஹர்ஷோத்புல்லக போலேன நசாபி சிரசாத்ருதா மயா தத்தாம் இமாம் மாலாம் யஸ்மான் ந பகுமன்யசே த்ரைலோக்ய ஸ்ரீர் அதோ மூட விநாசம் உபயாஸ்யதி மாமன்யசே த்வம் சத்ருஷம் நூனம் சக்ரேதரத்விஜைஹி அதோ வமானம் அஸ்மாசு மானினா பவதா கிருதம். இதுலயும் சின்னதா ஒரு படபேதம் இருக்கு. மாமன்யசேத்வம்க்கு பதிலா மன்யசே அந்யத்வம் சதுருஷம் நூனம் அசக்ரேதர த்விஜகே அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதுல சக்ரேதரக்கு பதிலா சக்கரபவத் விஜய்ஹி அப்படிங்கிற பாடபேதமும் இருக்கு. எப்படி உங்களுடைய புத்தகத்துல இருக்கோ அதே மாதிரி சேவிக்கலாம். மத்ததா பவதா யஸ்மாத் க்ஷிப்தா மாலா மகீதலே தஸ்மாத் பிரணஷ்ட லக்ஷ்மீகம் த்ரைலோக்யம் தே பவிஷ்யதி யஸ்ய சஞ்சாத கோபஸ்ய பயமேதி சராச்சரம் தம் த்வம் மாம் அதி கர்வேன தேவராஜவமன்யசே. ஸ்ரீ பராசர உவாச்ச மகேந்திரோ வாரணஸ்கந்தாத் அவதீர்யத்வரான்விதः பிரசாதயாமாஸ முனிம் துர்வாசசம் அகல்மஷம். இதுலயும் பிரசாதயாமாஸ முனிம்
துர்வாசசம் அகல்மஷத்துல பிரசாதயாமாச ததா துர்வாசசம் அகல்மஷம் அப்படின்னு சின்ன பாடபேதம் இருக்கு. பிரசாத்யமான சததா பிரணிபாத புரஸ்ஸரம் இத்யுவாச்ச சகஸ்ராட்சம் துர்வாசா முனிசத்தமக. இதுலயும் முதல் வரியில பிரசாத்தியமானஸ்ய ததா அதுக்கு பதிலா பிரசாத்தியமானாஸ்ய ததா அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. துர்வாசா உவாச்ச நாஹம் கிருபாலு ஹிருதயோ நச மாம் பஜதே க்ஷமா அன்யே தே முனய சக்ர துர்வாச சமவேஹி மாம் கௌதமாதிபிர் அன்யைஸ்த்வம் கர்வம் ஆரோபிதோ முதா அக்ஷாந்திசார சர்வஸ்வம் துர்வாச சமவேஹி மாம் வசிஷ்டாத்யை தயாசாரை स्तोत्रं कुर्वद्भिर्उच्चकैः गर्वं गतोऽसि येनैवं माम् अभ्यत्यावमन्यसे ज्वलच्छटाकलापस्य भृगुटीकुटिलं मुखम् निरीक्ष्यकस्त्रिभुवने मम यो न गतो भयम् नाहं क्षमिष्ये बहुना किमुक्तेन शतः कथो विडम्बनां इमां भूय करेष् अनुनयात्मिकाम्. श्रीपराशर उवाच इत्युक्त्वा प्रययौ विप्रो देवराजोऽपि तं पुनः आरुह्यैरावतं ब्रह्मन् प्रययौ अमरावतीम् ततः प्रपृति निःश्रीकं शशक्रं भुवनत्रयम् मैत्रेयासीत् अभक्त्वस्तं संक्षीणौषधिविरुद्धम् न यज्ञा समवर्तन्त न तपस्यन्ति तापसाः न च दानादिधर्मेषु मनश्चक्रे तथा जनः निस्सत्त्वाः सकला लोका लोभात् उपहदेन्द्रियः स्वल्पेऽपि हि बभूवुस्ते साभिलाषा द्विजोत्तमा यतः सत्त्वं ततो लक्ष्मी सत्त्वं बुद्ध्यनुसारि च निःश्रीकाणां कुतः सत्त्वं विना तेन गुणा कुतः बलौ शौर्याध्यभावश्च पुरुषाणां गुणैर्विना लङ्घनीयः समस्तस्य बलशौर्याविवर्जितः भवत्यपत्वस्तमथिर्लङ्घितः प्रतितः पुमान् एवम् अत्यन्त निःश्रीके त्रैलोक्ये सत्त्ववर्जिते देवान् प्रतिपलोद्योगं चक्रुर्दैत्येय दानवाः लोभाभिभूता निःश्रीका दैत्या सत्त्वविवर्जिताः श्रिया विहीनैर्निस्सत्त्वैर्देवैर्चक्रुस्तथोरणम् विजितास्त्रिदशा दैत्यैर् इन्द्राध्या शरणं ययुः पितामहं महाभागं हुतासनपुरोगमाः यतावत् कथितो देवैर्ब्रह्मा प्राह ततः सुरान् परावरेशं शरणं व्रजध्वम् असुराद्धनम् उत्पत्तिस्थितिनाशानाम् अहेतुं हेतुम् ईश्वरम् प्रजापतिपतिं विष्णुम् अनन्तम् अपराजितम् प्रधानपुंसोरजयो कारणं कार्यभूतयोः प्रणतार्तिहरं विष्णुं सवश्रेयो विदास्यति. श्रीपराशर उवाच एवम् उक्त्वा सुरान् सर्वान् ब्रह्मा लोकपितामहः क्षीरोदस्योत्तरं तीरं तैरेव सहितो ययौ सगत्वा त्रिदशैः सर्वैः समवेत पितामहः तुष्टाभवाग्भिरिष्टाभिर्परावरपतिं हरिम् ब्रह्मोवाच नमामि सर्वं सर्वेशम् अनन्तम् अजमव्ययम् लोकधामधराधारम् अप्रकाशम् अभेदिनम् नारायणमणीयांसम् अशेषाणाम् अणीयसाम् समस्तानां गरिष्ठं च भूराधीनां गरीयसा
यत्र सर्वं यतः सर्वम् उत्पन्नं मत्पुरःसरम् सर्वभूतश्च यो देव परानाम् अपि यः परः परः परस्मात् पुरुषात् परमात्मस्वरूपधृक् योगिभिर्चिन्त्यते योऽसौ मुक्तिहेतोर्मुमुक्षुभिः सत्त्वादयो न सन्तीशे यत्र च प्राकृता गुणाः स शुद्धः सर्वशुद्धेभ्यः पुमान् आद्य प्रसीदतु कलाकाष्ठा मुहूर्तादि कालसूत्रस्य गोचरे यस्य शक्तिर्न शुद्धस्य स नो विष्णु प्रसीदतु இதுலயும் சின்னதா ஒரு பாடபேதம் யஸ்ய சக்திர்ன சுத்தஸ்ய பிரசீதது சனோ ஹரிஹி அப்படின்னு வார்த்தைகள் மாறி வந்திருக்கலாம் प्रोच्यते परमेशो हि यशुद्धोऽप्युपचारतः प्रसीदतु स नो विष्णुरात्मा यः सर्वदेहिनाम् இதுலயும் प्रोच्यते परमेशो हि க்கு பதிலா प्रोच्यते परमेशो जो அப்படிங்கிற வார்த்தை மாறி வருது அதே மாதிரி ஆத்மா எஸ் சர்வதேகினாம் பதிலா ஆத்மா யத் சர்வதேகினாம் அப்படிங்கிற பாடபேதமும் இருக்கு यत्कारणं च कार्यं च कारणस्यापि कारणं कार्यस्यापि च यत्कार्यं प्रसीदतु स नो हरिः कार्यस्य यत्कार्यं तत्कार्यस्यापि यः स्वयं तत्कार्यकार्यभूतो यस्ततश्च प्रणतास्मतम् कारणं कारणस्यापि तस्य कारणकारणं तत्कारणानां हेतुं तं प्रणतास्म परेश्वरम् बोत्कारं भोग्यभूतं च स्रष्टारं सृज्यम् एव च कार्यकर्तृस्वरूपं तं प्रणतास्म परं पदम्